மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும். பாண்டேவுடைய கேள்வி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டால் ஸ்டெப் அவுட் ஆகிடுவோம் நம்ம. ஆனால் நான் தஞ்சாவூர்காரன். தஞ்சாவூர்காரனுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும், எதுக்குமே ரொம்ப நக்கலாக நையாண்டியாக பதில் சொல்லுவார். ஆர்கே நகர் தேர்தலில் போய் என்னென்ன நீங்கள் சுயேட்சையாக ஏதோ குக்கரை தூக்கிட்டு போகிறீங்க என்ன கேட்பார். எல்லாம் சொல்லுவாங்க 20 ரூபா நோட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டார், அது என்னென்ன அந்த 20 ரூபா நோட்டுன்னு. பாண்டேவுக்கு தெரியாது. அம்மா அவர்களின் இயக்கத்திலே துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட பிறகு முதலாக திரு பாண்டே அவர்கள் என்னை தந்தி தொலைக்காட்சியிலே என்னை அந்த கேள்வி கேட்ட பதிலிலே என்னிடம் பல கேள்வி கணைகளை வீசி அதற்கு நான் பதில் சொன்னது மூலம் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும். எதற்காக சொல்கின்றேன் என்றால், அரசியலிலே தொடர்ந்து நாம் செயலாற்றினால்தான் மக்கள் நம்மை நினைவில் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு 9.5 ஆண்டுகள் நான் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் வந்த பொழுது என்னை ஊடகங்கள் தான் என்னிடம் பல்வேறு கேள்வி கணைகளை வீசி என்னை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே கேட்டிருந்த பொழுது கூட இறைவன் அருளால் நான் அதற்கெல்லாம் சரியாக பதில் சொல்லி தப்பித்து வந்தேன். குறிப்பாக பாண்டே அவர்கள் கேள்விக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கிடுக்குப்பிடி கேள்வி போட்டு மடக்கிறது தான் பாண்டேவுடைய ஸ்பெஷாலிட்டியை. ஆனால் நான் தஞ்சாவூர்காரன். ஐயா வாசன் அவர்களுக்கு தெரியும். அதை தஞ்சாவூர்காரனுக்கு தப்பாக எடுத்துக்காதுக்கு, எங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது. நீங்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும், எதுக்குமே ரொம்ப நக்கலாக நையாண்டியாக பதில் சொல்லுவார். அது தெரிந்தோ தெரியாமலோ எனது சுபாவம் எதற்கும் அழட்டி கொள்கிற சுபாவம் இல்லை, எதை பற்றியும் பயம் இல்லை. எது வந்தாலும் பார்த்துக்கணும். பிறந்துட்டோம், இனிமேல் இருக்கிற வரைக்கும் எது வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் போகணும். அதனால் எது வந்தாலும் டோன்ட் கேர்னு இருக்கிறப்ப பாண்டேவுடைய கேள்வி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டால் ஸ்டெப் அவுட் ஆகிடுவோம் நம்ம. அதான் சொல்லுவார், இம்ரான்கான் மாதிரி வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர். நாங்கள்லாம் காலேஜில் படித்த காலத்தில் அந்த பால் மிடில் ஸ்டெப்பை பார்த்து வரும், கொஞ்சம் விட்டோம்னா பால் அவுட் ஆகும், நம்ம மேலேயும் பட்டுரும். ஆனால் அதை லாபமாக தட்டால் சிக்ஸருக்கு போயிடும். நம்மளுக்கு ஆக்சுவலாக அவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த கேள்வி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்குறப்ப கேள்வி ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதில் சொல்கிறப்ப நம்மை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. பாண்டே அவர்கள் உண்மையிலேயே எப்படி அவரும் ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாலும் எங்கள் ஊருக்காரர் மாதிரி ரொம்ப நக்கலாக பேசுகிறாருல, நையாண்டியாக கேள்வி கேட்பார். ஆர்கே நகர் தேர்தலில் போய் என்னென்ன நீங்கள் சுயேட்சையாக ஏதோ குக்கரை தூக்கிட்டு போகிறீங்க என்ன கேட்பாரப்ப. அங்கே அதிமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இங்கே திமுக 10 கட்சி கூட்டணி இருக்குது, இதை நீங்கள் ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா? இதுக்கு மேலே உங்கள் மேலே அம்மாவை கொண்டுட்டீங்கன்னு வேறு பழி இருக்குது உங்கள் குடும்பத்து மேலே அப்படின்னு கேட்பார். பாண்டே ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி, அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தேர்தல் முடிவில் பாருங்கம்மா. ஒத்துக்கவே மாட்டார். அவங்க டிவியில் போடுவாங்களே அந்த கருத்து கணிப்பில் என்ன அப்போ 27% போட்டிருந்தார் எனக்கு அவங்க கணிப்பில். ஆனால் எனக்கு தெரியும், என் நண்பன் மறைந்த வெற்றி அந்த தொகுதியிலேயே அம்மாவுக்காக அவர் அந்த தொகுதியை ரிசைன் பண்ணி அம்மாவுக்கு 2015 தேர்தல் நடந்துச்சு. அப்போ அவர் தான் பொறுப்பாளர். 2016 பொறுப்பாளர். ஏன் தேர்தலையும் நடத்துகிறவர் அவர் தான். அவர் சொன்னார், 50,000 ஓட்டுக்கு குறைய மாட்டோம்னா என்ன. அதை நான் பாண்டிகிட்ட சொன்னேன். நான் சொல்லுங்க வெற்றி சொன்னார்ன்ட்டு அவர் சிரிப்பார். ஆனால் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள். காரணம் எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத மக்கள் உணர்ந்திருந்தாங்க. நான் முதலாக
அம்மா 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. வந்து என்னென்னா, நான் வந்து முதல்ல ஏடிமிகேல பழனிசாமி, இந்த பக்கம் வேலுமணி, தங்கமணி இவங்களோட தான் ஓட்டு கேட்க போகிறப்ப தொப்பி சின்னத்தில் போனேன். 6 மாதம் கழிச்சு என்னை தனியாக விட்டாங்க. எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையம் உனக்கு ரெட்டாலையும் கிடையாது, அதிமுக வாயை தோத்தினா உள்ளார பிடிச்சி போட்டுருவாங்க. இது கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் என் கூட இருக்கிற இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க அத்தனை பேர் அந்த படம் போய் அந்த தொகுதியில் இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாங்க 20 ரூபா நோட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டார், அது என்னென்ன அந்த 20 ரூபா நோட்டுன்னு. பாட்டவே தெரியாது. டோக்கன் கொடுத்தேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஏங்க இந்த 2015 அம்மா பை எலெக்ஷன் அப்போ என் கூட இருக்கிற அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களே, அவங்கள தான் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்களே, அவங்கெல்லாம் அங்கே வேலை பார்த்த அதே இடத்துல திருப்பி 16ல் நான் ஏப்ரல் மாதம் 17 நினைக்கிறப்ப எனக்காக வேலை பார்த்தாங்க. திருப்பியும் டிசம்பரில் வந்தப்போ அந்த ஏரியாவில் அவங்க நல்லா பழக்கமாயிட்டாங்க அந்த பூத்துகளில். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு 5000 ஓட்டை பார்க்குற வேலை தானே. அங்கே ஆளுங்கட்சி என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு பயம், நம்ம ஏற்கனவே ஆளுங்கட்சி பண்ணதில் தானே நயா தேர்தல் நின்றுச்சு. அதனால் நான் எப்போ கையெடுத்து கூப்பிடுவேன், ஒழுங்காக வேலையை பாருங்க, நம்ம நிச்சயம் ஜெயிப்போம். அப்போ அதில் ஒரு 4-5 எம்எல்ஏ பாவம் ஆர்வம் தாங்காமல் இவங்க ஏதோ பண்ணிட்டாங்களேன்னு அந்த வீடுகளெல்லாம் போய் தேர்தல் முடிஞ்சது நாங்கள் வந்து உங்களுக்கு எது செய்கிறோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ டோக்கன் கொடுத்தது உண்மை. அதை வெற்றிக்கு தெரிஞ்சு ஒரு 30 பூத்தில் கொடுத்துருப்பாங்க. உடனே என்கிட்ட சொல்லி, ஏன்னா இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, நிறுத்த சொல்லுங்கள், நம்மளை எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி உங்களை எதுவும் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க, ஏன்னா நான் தானே கேண்டிடேட்டுன்னாங்க. நான் உடனே சொன்னதும் எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனால் அந்த 30 பூத்தை விட அது மற்ற பூத்தில் அதிக ஓட்டு வாங்கியிருந்தோம் நாங்கள். நானே எதிர்பார்க்கல. திமுக டெபாசிட் போயிட்டு அதிமுக கூட்டணியை விட 40,000 ஓட்டுக்கு மேலே எடுத்துட்டோம். அதை எதுக்காக சொல்கிறேன்னா, மக்கள் வந்து பொய் பிரச்சாரங்களை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஓடும். ஆனால் ஆர்கே நகர் தான் அம்மாவுடைய தொகுதி. அந்த தொகுதியிலே எனக்கு கிரீன் சிட், உனக்கு நீ ஒன்று நல்ல பையன்ப்பா போய்ட்டு வா அப்படின்னு கொடுக்குற மாதிரி 41,000 ஓட்டு கொடுத்தாங்க எனக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, பாஜகன்னா என்னமோ மதவாத கட்சி, அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் கோயபல்ஸ் பிரச்சாரம் நடத்தி அது ஒரு கட்சி பலன் அடைஞ்சிட்ருக்கு. அவங்க கூட இருக்கிற அந்த கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து, நான் எதிர்கட்சியாக இருந்தப்போ கேட்டிருக்கேன், அவங்க ஆட்சியில் ஒன்றும் எங்கேயும் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஏங்க நம்ம இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்கேன். அது மாதிரி பிரதமர் மோடி அப்பொழுது நாங்கள்லாம் எதிரடியில் இருந்தப்பயே பிரதமர் இங்கே வந்தார் ஒரு மிலிட்ரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு மகாபலிபுரத்துக்கு. அப்போ இதே திமுக கூட்டணியெலாம் கருப்பு பலூன் விட்டாங்க. நான் இப்போ சொன்னேன், நம்ம நாட்டு பிரதமர் வர்றாரு, அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக அம்மா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டு பிரதமர், நான் எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான், நம்ம பிரதமருக்கு நம்ம கருப்பு கொடி காட்டினா என்னப்பா அது நான் சொன்னதை ஒன்று. உடனே அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாள் எம்எல்ஏ, இவர் வந்து பிஜேபிகிட்ட போய் சேர்ந்துட்டார் போல இருக்குன்னார். ஆனால் இன்றைக்கி பிஜேபி ஆட்சி, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமரை வாங்கன்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஆட்சியில் இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்துட்டால் ஒரு நிலைப்பாடு. எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய குறிக்கோளை வீடு வீடாக இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளில் சென்று இந்த சிஏஏ ஒன்றும் உங்களுக்கு எதிரானது இல்லை, இங்கே அது குடியுரிமையை யாருக்கும் பறிக்க வந்த சட்டம் இல்லை, வெளிநாட்டிலேருந்து பாவம் மதத்தால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு, இங்கே தங்கியிருக்கவங்களுக்கு ரொம்ப பேர் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களையெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாக 5 ஆண்டுகள் இருந்தாலே போதும், 6 ஆண்டுகள் இருந்தாலே போதும்னு சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை வழங்க வந்த சட்டம். இஸ்லாமியர்கள் அந்த நாட்டிலேருந்து வந்தால் 11 வருஷம் கழிச்சு கொடுக்க போகிறாங்க, அதானே. அதை விட்டுட்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் சிறுபான்மையிற்கு எதிரானவர்கள் பொய் பிரச்சாரத்தை முறியடித்தாலே போதும், இஸ்லாமியர்கள் ஆதரவோடு இந்த முறை நாம் வெற்றி பெறுவோம், என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.